தமிழ்நாடு அனுப்பின நீட் விலக்கு சட்ட மசோதாவை நிராகரிச்சிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு அதையும் நேற்று முன்தினம் சட்டமன்றத்தில் நான் அறிவிச்சிட்டு அடுத்த கட்ட சட்ட அரசு நடவடிக்கைகளை தீர்மானிக்க வருகிற 9ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். ஆனா எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு? நேற்று முன்தினம் நீட்டான மாணவியர்கள் பலியானதுக்கு திமுக மீது குற்றம் சொல்லி அறிக்கை விடுகிறார். நான் கேட்கிறேன், திமுக ஆட்சியில் இருக்கும் போது தமிழ்நாட்டில் நீட் வந்துச்சா, இருந்துச்சா? இல்ல. தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தவரை நீட் கிடையாது. இவ்வளவு அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை கூட நீட்டை தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்கல. அவர் மறைவுக்கு பிறகுதான் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுக்கு பாதம் தாங்கிகளாக இருந்து இதை அனுமதிச்சாங்க. ஆதரிச்சிட்டீங்க, அனுமதிச்சிட்டீங்க, அதை விட்டுருவோம். இப்ப நான் கேட்கிறது, கூட்டணியில் இருந்தப்பவும் கூட்டணியில தேர்தலை சந்திச்சப்பவும் நீட் விலக்கு வேணும்னு ஏன் நீங்க பாஜக கிட்ட நிபந்தனை விதிக்கல? ஆனா நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மூலமா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தெளிவா சொன்னார், நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் என்று தேர்தல் உறுதிமொழியை தந்தார். சொல்ல வச்சோம், நாங்க சொல்ல வச்சோம். இப்ப கேட்கிறாரு பழனிசாமி, நீட் ரகசியத்தை சொல்லுங்க. பழனிசாமி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்தியா கூட்டணி ஆட்சி மட்டும் ஒன்றியத்தில் அமைஞ்சிருந்தா நிச்சயம் நீட் விலக்கு நிறைவேறி இருக்கும். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பாஜக கூட கூட்டணி இருக்கு இல்லன்னு மாத்தி மாத்தி பேசுற உங்களுக்கு நான் இந்த மேடையிலிருந்து சவால் விடுறேன். தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விலக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா? உருப்படியா ஒன்னும் பண்ணாம வாய்ச்சவடால் விட்டுட்டு இருக்கிறதுல தான் மக்களால் மீண்டும் மீண்டும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீங்க. எங்களை பொறுத்தவரை மக்களான உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையால சொல்றேன், சங்க காலத்து உரம் குடியாட்சி காலத்திலையும் கோலோச்சும் தமிழ்நாட்டை எத்தகைய அரசியல் சூழ்ச்சிகளுக்கும் வீழ்த்திட முடியாது. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீழ்த்தவும் விடமாட்டான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.